الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய படைப்புகள் தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஏன் நாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். இந்த உலகத்துல நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகளும் இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய படைப்புகளும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சில படைப்புகளை நாம் நம்முடைய உணர்வுகளால் புரிந்து கொள்ள முடியும், அதை கண்களால் காண முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய நேரம், காலம். இந்த நேர காலங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத், ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, தன்னோடு இணைத்து பேசுகிறான், தன்னோடு இணைத்து பேசுகிறான். காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். சில இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, பகலின் மீது சத்தியம் செய்கிறான், இரவின் மீது சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர், அந்த பகலின் மீது சத்தியமாக, அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. வல்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சத்தியம் பண்ணி சொல்ற இரவின் மீது சத்தியமாக. வஸ்துஹா, சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு துஹாவுடைய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரங்களின் மீது சத்தியம் எடுக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மனிதர்கள் காலத்தை சபிக்கிறார்கள், ஆனால் காலமே அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் காலம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களில், அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளில் ஒன்றுதான் நேரமும் காலம். இன்னைக்கு உலகத்துல நிறைய ஒர்க் ஷாப்கள் நடக்குது. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, சில தலைப்புகளை வைத்து இந்த வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தோம்னு சொன்னா, நிறைய ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி, நேரடியாகவும் சரி அல்லது சோசியல் மீடியாக்களின் மூலமாகவும் சரி என்ன செய்யுதுன்னு சொன்னா, நிறைய கவுன்சிலிங்கள் நடக்குது. அதுல ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை எப்படி செலவு செய்யுது, நேரத்தை எப்படி செலவு செய்யுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்து இதை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே திரும்ப கொண்டு வந்து விட முடியாது. இன்னைக்கு இழந்த பணத்தை நாளை சம்பாதித்து விடலாம். இன்னைக்கு ஒரு விஷயம் தவறு போயிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், நாளைக்கு அதை சம்பாதித்து விட முடியும், பணங்காசுகளை சம்பாதித்து விட முடியும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய கையிலிருந்து விலகி போன, என்னுடைய கையிலிருந்து மிஸ் ஆகி போன இந்த நேரத்தை நான் எவ்வளவு காலத்திலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதை மீட்டு கொண்டு வர முடியாது, அதை மீட்டு கொண்டு வர முடியாது. இமாம் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஒரு கிதாபுல என்ன செய்வாங்க, நேரத்தை பற்றி உண்டான ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். அந்த ஹதீஸ் பலகீனமானதாக இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாள் காலை நேரத்தில், ஒவ்வொரு நாளும் காலை நேரம், அந்த காலை நேரம் நம்மளிடத்தில் பேசுகிறது, நம்மிடத்துல பேசுது, நம்மோடு உரையாடுகிறது.
என்ன பேச தெரியுமா? யபுன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, ஓ மனிதனே, நம்மள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசு. அனஹல் ஜதீத், நான் இன்றைய புதிய படைப்பு. நான் இன்னைக்கு புதுசா என்ன செஞ்சிருக்கேன்? இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இன்றைய நாள் நான் புதுசா இன்னைக்கு பிறந்திருக்கிறேன். வான ஃபீமா தஅமலு அலைக கதன் ஷஹீத், நீங்க என்னென்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறியோ இது எல்லாத்துக்குமே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சாட்சி சொல்லு. நீ காலையிலிருந்து செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது தீயதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் தான் சாட்சி. அதுக்கு அது அந்த தினம் நம்மை பார்த்து பேசுதான். அதனால நீ என்ன செய்யணும்? நல்ல விஷயங்களில் உன்னை நீ ஈடுபடுத்திக் கொள், நற்காரியங்களில் உன்னை நீ ஈடுபடுத்திக் கொள், நல்ல விஷயங்களை மட்டுமே செய். அஷ்ஹது லக பிஹி கதன், நாளைக்கு அல்லாஹ்வுக்கு நான் சாட்சி சொல்றேன், யா அல்லாஹ் இவன் இன்றைய தினத்துல நல்லதை செய்தார், இன்றைய தினத்துல இவன் நல்லதை செஞ்சிருக்கிறான். ஃபஇன்னி லவ் கத் மதைது லம் தரனி அபதா, இன்றைய ஒரு நாள் நான் உன்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு காலம் மீண்டும் என்னை நீ பார்க்க மாட்டாய். 2025 நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா இனிமேல் உலக அழிவு நாள் வரைக்கும் இந்த 2025 வரவே வராது. ஜனவரி 1ஆம் தேதி நம்முடைய கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா முழு உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் சேர்ந்தாலும் இந்த ஜனவரி 1ஆம் தேதியை மீட்டு கொண்டு வர முடியாது. தேதியை வேணா மாத்திக்கலாம். என்ன செய்யலாம்? உலக அளவில் என்ன செஞ்சுக்கலாம்? சேட்டலைட் யூஸ் பண்ணி தேதியை வேணாலும் மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் கடந்து போனது இழந்தது தான். நீங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் குர்ஆனுடைய ஒரு சூரா ஆக சின்ன சூறாவாக பார்க்கப்படுது. சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமாக சொல்றார். இன்னும் சொல்ல போனா அது எப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா தன் மீது சத்தியமிட்டு சொல்றார். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லா மனிதர்களும் என்ன செய்றானா அவன் நஷ்டத்துல தான் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ் தஆலா அதற்கு என்ன செய்றான்னு சொன்னா அங்கிருந்து பிரிக்கிறான். நஷ்டவாதிகளாக நீங்கள் ஆகிவிடக் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? முதலில் இந்த உலகத்தில் உங்களை படைத்த ரப்பை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில முதலாவது விஷயம் உங்களுடைய காலங்களும் நேரங்களும் பாதுகாக்கப்படும் நினைக்கிறீங்களா? என்ன செய்ய? இல்லல்லதீன ஆமனு, நீங்கள் படைத்த ரப்பை நம்புங்கள், படைத்த ரப்பை உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளுங்க. வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். நல்ல விஷயங்கள், நல்ல அமல்கள். இந்த நல்ல அமல் அப்படின்னு வரும் பொழுது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆகிரத்துடைய அமல்களுக்கு முன்னுரிமை தரணும், உலகத்துடைய செயல்களையும் நாம செய்யணும். அதே போல சொல்லப்படுது வதவாஸவ் பில் ஹக், நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கு போதித்துக் கொண்டே இருங்கள், உங்களுடைய கால நேரங்களை வீணாக்கி விடாதீர்கள். வதவாஸவ் பிஸ் ஸப்ர், நல்ல விஷயங்களை பேசுறீங்களா, இன்னொருத்தருக்கு நீங்க சொல்றீங்களா, நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது ஏற்படாத அந்த சிரமங்கள் நல்ல விஷயங்களை போதிக்கும் போது ஏற்படும். நான் வாட்ட தொழுதுட்டு போறேன், என்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இவர் ரொம்ப நல்லவங்க, சத்தமே இருக்காங்க, வருவாரு பள்ளிவாசல் ஒரு ஓரமா உட்காரு போயிடுவாங்க. இதே நீங்க 4 பேர் தொழிலுக்கு அழைத்து பாருங்க. இப்பதான் என்ன ஆகும் சொன்னா வேணும் தொழுதுட்டு போக வேண்டியது, எதுக்கு நான் புரிஞ்சு இருக்கிறது? இங்கதான் பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொல்ற நல்ல விஷயங்களை போதியுங்கள். அவ்வாறு போதிக்கும் பொழுது உங்களுக்கு சிரமம் ஏற்படும். வதவாஸவ் பிஸ் ஸப்ர், அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் பொறுமையோடு மார்க்கத்தின் மீது உங்களுடைய ஸ்திரத்தன்மையை இழந்துடாதீர்கள், நீங்கள் துவண்டு விடாதீர்கள், மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக நிமித் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆக மொத்தத்துல இந்த சூறாவை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, முழு குர்ஆனும் இறக்கப்படாமல் இந்த ஒரே ஒரு சூறா மட்டும் அல்லாஹ் தஆலா இறக்கி இருந்தாலே போதுமானதான் சொல்லுவாங்க. குர்ஆனுடைய 6660 ஆயத்துக்கள் 6666 6666 ஆயத்துக்கள்ல இருக்கக்கூடிய இந்த 3 வசனங்கள், இது ஒரு சின்ன சூறா, இதை மட்டும் அல்லாஹ் இறக்கி இருந்தாலே போதும். இதற்குள் அவ்வளவு கருத்துக்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற எல்லா விஷயத்தையும் அதற்குள் அடக்கி இருக்கிறார்.
ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுவது மனிதனே தன்னுடைய வாழ்க்கையை அதை பலனுள்ளதாக மாற்றிக்கொள். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே மனிதன் நஷ்டத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறார். அந்த நஷ்டத்திலிருந்து உங்களை திருப்பணும் அப்படின்னு சொன்னா அதற்கு அடிப்படையான தேவை என்ன தெரியுமா? டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுடைய நேரங்களை சரியாக ஆக்கிவிடுங்க. கடந்த காலத்துல போயிருந்தோம், ஆனால் எதிர் வரக்கூடிய காலங்கள், கையில் இருக்கக்கூடிய நாட்களை பலனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்களாகவே நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய செயல்களை எப்படி ஆக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் சொர்க்கத்தில் திருத்தி செல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்குடைய மஜ்லிஸ்ல பேசும் பொழுது இப்படி கேட்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சஹாபாக்குடைய கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி அவங்க கேட்டாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்னைக்கு யார் நோம்பாளி, உங்கள யார் நோன்பு வச்சிருக்கிறாங்க? உடனே என்ன செய்யறாங்க, ஒருத்தர் எந்திரிக்கிறார், ஆனா நான் இன்னைக்கு நோம்பாளி. யாருன்னு பார்த்தா ஹஜ்ரத் அபூ பக்கர் பார்த்தாங்க. அதுக்கு கேட்கிறாங்க, இன்னைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறார்கள்? ஜனாசாவை பின்தொடர்ந்து உங்களுக்கு தொழுகிறது. இன்னொன்று என்னன்னா, ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை கூட இருக்கும். இந்த ஜனாசாவுடைய இந்த செயல்களுக்கு, ஜனாசாவுடைய தொழுகைக்கும் அது அடக்கம் செய்யப்படும் வரை கூட இருப்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஹதீஸ்ல நிறைய நன்மைகளை சொல்றாங்க. உஹது மலை அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஜனாசா தொழுகையோடு அவர் இருந்தார், அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் இருக்கிறார். உஹது மலையை போல 2 மடங்கு நன்மை கிடைக்கும் அவருக்கு. ஏன்? அது எல்லாமே அவருடைய வாழ்க்கையின் இலக்கை ஞாபகப்படுத்துது. இன்னைக்கு தொழு வச்சுட்டு ஒருத்தர் எங்கேயோ கூடி போறேன், அவன் வீடு எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கு, உடுமலைப்பேட்டையினுடைய ஒரு மூலையில் இருக்கு, தமிழகத்தினுடைய ஒரு மூலையில் இருக்கு, அவன் இந்தியாவினுடைய ஒரு மூலையில் இருக்கு, அவன் மனிதர்களே வாழாத ஒரு இடத்துல பூமி கடியில கூட இருக்கிற கூட்டிட்டு போயிட்டு இருக்கியே, இன்னைக்கு இவரு போறாரு, நாளைக்கு நீயும் போகும். இந்த சிந்தனை உருவாக்குது. நம்முடைய நேரங்களை பாதுகாக்கிற அந்த சிந்தனை மறுமையுடைய வாழ்க்கைக்கான அந்த உயிரோட்டத்தை ஏற்படுத்துகிறது. எனவே என்ன சொன்னாங்க நபி அவங்க, மலை போன்ற நன்மை இந்த செயல்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்கள் இன்னைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவங்க யார்? அதே அபூபக்கர் எந்திரிக்கிறார். சொன்னாங்க, ஆனா நான் யார சொல்றேன். அடுத்து கேட்கிறார், மன் அத்துமா அத்துஆம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்னைக்கு உங்களை யாராவது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தீங்களா? என்ன செஞ்சாரு? எந்திரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹஜ்ரத் அபூபக்கர். ஆனா யாரோ சொன்னாங்க. அதுக்கடுத்து கேட்கிறாங்க, ஃபமனாத மின்குமுல் யௌம மரீபா, இன்னைக்கு யாராவது நோயாளியை நலன் விசாரிச்சீங்களா? யாராவது நோயாளிய நலன் விசாரிச்சீங்களா? எந்திரிக்கிறாங்க. அதே அபூபக்கர். ஆனா யாரோ சொல்ல, நான் இந்த காரியத்தை செஞ்சேன். நிமித்தல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு விஷயங்கள். ஒரு பக்கம் பார்க்கிறோம் அவர்களுடைய நோன்பு, இன்னொரு பக்கம் அவர்கள் ஜனாசாவோடு தன்னை இணைக்கிறார்கள், அதற்கடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், அதற்கடுத்து நோயாளிகளை நலன் விசாரிக்கிறார்கள். மனிதர்களோடு செய்ய வேண்டிய அந்த கடமையும் ஒரு பக்கம் பூர்த்தியாகுது, ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையும் இன்னொரு பக்கம் பூர்த்தியாகுது. ஒரு நாளில் இது எல்லாத்தையும் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்துல சொன்னாங்க, மஜ்தமஅன ஃபிம்ரஇ, எந்த மனிதருக்குள் இந்த எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்திருக்குமோ இல்லா தஹலல் ஜன்னா, ஒரு சொர்க்கத்துக்குள்ள போய்டும். நீங்க அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி கழிக்கணும்? நம்முடைய நேரங்கள், நியூ இயர் அப்படிங்கிறது ஒரு மாசம் கூட நியூ இயரா இருக்காது. இந்த ஜனவரி மாசத்திலே அது என்னன்னா ஓல்டு இயரா மாறிடும். அந்த ஒரே ஒரு நிமிடம், அந்த ஒரே ஒரு மணி நேரம் தான், அவ்வளவுதான். பேசிட்டே இருந்தா அதுக்கு மறந்துடும். நிமித்தல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. துஆ என்னங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எனக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கையை தந்தானே அந்த ரப்புக்கு எல்லாம் போகும். ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ டே, ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ டே, ஹாப்பி நியூ டே அப்படின்னு தினம் போட்டுட்டே இருக்கும். நிமித்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொரு நாளுமே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தர்ப்பம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கணும், வாழ்க்கையினுடைய இலக்குகளை முடிவு செய்யும், வாழ்க்கையில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டையுமே கொடுத்திருக்கான். ஒரு பக்கம் துன்யா, இன்னொரு பக்கம் தீன். ரெண்டையுமே சரிசமமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எதையுமே விட்டு கொடுக்க சொல்லல. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப பிரீமியமா இருக்கும், அதெல்லாம் எனக்கு கொடுத்து, எதெல்லாம் ரொம்ப நல்லதோ அதை எனக்கு கொடுத்து. சும்மா உலகத்துல சாதாரணமாக இந்த ஹசனா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கு, லட்ச அர்த்தங்கள் இருக்கு. அல்லாஹுடைய வார்த்தை மறுமையினுடைய என்னென்ன சிறந்தவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்து. இந்த ஹசனா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிறைய விளக்கங்களை தஃசீருடைய கிதாபுகளை எழுதுறாங்க. அப்ப என்ன துன்யா வேணாம் அல்லாஹ் சொல்லல, ஆனால் இந்த துன்யாவை நீங்கள் அழகாக்க வேண்டும். இந்த அழகாக்குவதற்காக நான் சொன்ன முறைப்படி நீங்கள் நடக்க வேண்டும், அவ்வளவு. வீடு அழகா இருக்கலாம், தவறு கிடையாது. வாகனம் நல்ல வாகனம் இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இதை அடையக்கூடிய வழியும் அழகானதாக இருக்கும். அழகான பொருட்களை அடையும் வழியும் அழகாக இருந்தால் அதனுடைய இறுதியும் அழகாக இருக்கும். நல்லே நல்ல விஷயத்தை அடைவதற்குண்டான தவறான வழிகள் இன்னைக்கு கையாளப்படும். நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறான், நியூ இயர் ராத்திரி முழுக்க என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா பாவங்கள் மிகைக்கு இருக்கக்கூடிய இரவு அப்படின்னு சொன்னா டிசம்பர் 31ஆம் நாளுடைய மது மாது எவ்வளவு விஷயங்கள். அதே ரொம்ப பெருமையா அடுத்த நாள் போடுவோம் பேப்பர்கள். நேற்றைய இரவு மட்டும் இவ்வளவு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா விற்பனையா இருக்கு. விழா காலங்கள் முடிந்து ஒவ்வொரு விழாவுடைய அந்த நாளுக்கு அடுத்த நாளும் என்ன அப்படின்னு சொன்னா விழாவை பற்றி உண்டான செய்திகள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த விழாவை ஒட்டி நடந்த மது விற்பனைகள் எவ்வளவு, போதை பொருட்களுடைய விற்பனைகள் எவ்வளவு. நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாம் எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கையை கற்றுத்தது, எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு மனிதன் அடையணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவனுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு இலக்கு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, அவனால சுத்தமா அவன் நல்ல வாழ்க்கை வாழவே முடியாது. நல்லடியார்களே, அதனால நாம் என்ன செய்யணும் சொன்னா நம்முடைய உள்ளத்திற்குள் நம்முடைய நேரங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த உறுதி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் தீனுக்காக மட்டும் பேசவில்லை. சஹாபாக்கள் வெறும் இபாதத்துகள் மட்டும் செய்யல. சஹாபாக்களில் வியாபாரிகள் இருந்தாங்க, சஹாபாக்களில் தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்களில் தொழிற்சாலைகளில் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, சஹாபாக்களில் கடை வீதிகளில் சுற்றி திரிகிறவர்கள் இருக்கிறாங்க. எல்லா நபரும் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய அழைப்பு விட்டால் அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் விடுவார்கள். அவ்வளவு எல்லா வேலையும் அவர்கள் செய்தார்கள். இமாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் அவர்களுடைய அண்டை வீட்டாரை பற்றியும் பேசப்படும். எப்படி கிதாபுகள் எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேருமே பேசி வச்சிருக்கிறாங்களா, ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்கு நான் போய் அந்த நபி அவர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் என்னென்ன விஷயங்களை புதுசோ பழசோ என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டு மாலை வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அவரு அன்னைக்கு சம்பாதிக்க போயிருப்பார். மறுநாள் நான் சம்பாதிக்க போயிருவேன். அவர் என்ன செய்வாருன்னா, நான் வீட்டுக்கு போயிருவாரு. அன்றைய பகல் முழுக்க எது நடந்ததோ எல்லாத்தையும் கொண்டு என்ன செய்வாரு, மாலையிலோ இரவிலோ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. நேற்று மஸ்ஜிது நபவியில நபி அவங்கள்ட்ட இப்படி நடந்துச்சு, ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்டாரு, நபி அவங்க இப்படி ஒரு புதுசா ஒரு ஆயத்து இருக்கு, அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லியிருக்கா, இதெல்லாம் அவர் எனக்கு சொல்லுவார். ஒரு பக்கம் உலகை சம்பாதிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மறுமையை சம்பாதிக்கிறாங்க. அழகா மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. சம்பாதிப்பது உலகத்தினுடைய தேவை, அதையும் செய்வேன். ஆனால் என்னுடைய ஆகரத்தை நான் மறந்துடும், என்னுடைய மறுமையை நான் மறந்து விட மாட்டேன், அதை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நபி அவர்களை பார்த்து சொல்லுவான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நபி அவங்களுடைய வேலைகளை முடித்து விட்டால் நீங்க என்ன செய்யணும், ரொம்ப சிரமமாக அடுத்து இன்னொரு வேலைக்கு செல்லுங்கள். அடுத்து இன்னொரு வேலைக்கு போயிருங்க. ஒரு அமலை முடித்து விட்டால் அடுத்து இன்னொரு அமலைக்கு பக்கம் போயிருங்க. நேரம் வீணாகி விடக்கூடாது.
நேரம் என்ன செஞ்சிடக்கூடாங்க, வீணாகி விடக்கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்களா, எனக்கு ரொம்ப கோபம் தரக்கூடியது, நான் ரொம்ப வெறுக்கக்கூடியது என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் துன்யாவுடைய எந்த வேலையும் செய்யறது இல்ல, ஆகிரத்துடைய எந்த வேலையும் செய்யறது இல்லை, ரெண்டுமே இல்லாம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னா அவனை பார்த்தா கடுமையான கோபம் வரும் சொன்னான். இன்னைக்கு என்னவா கேட்டான்னு சொன்னா, சும்மா உட்கார்ந்துப்பாரு, தெரியும் அது எவ்வளவு கஷ்டமானது, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் உட்காரணும், அவ்வளவு கஷ்டப்பட்டு எதற்காக உட்கார வேண்டும். அதை என்ன செஞ்சாலும் சும்மா இருக்கிறத நேரத்தை வீணடிப்பதை என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா அப்படியே ஒரு அழகான ஒரு டைட்டில கொடுத்து நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கிறான். நல்லடியே நம்முடைய நேரங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதம். காலம் போய்கிட்டே இருக்கு, வருடங்கள் கழியுது, நாட்கள் கழியுது, மாதங்கள் கழியுது, வாரங்கள் கழியுது, எல்லாம் கழிஞ்சு கொண்டே இருக்கும். நாம் நம்முடைய கபரை நோக்கி போய் கொண்டே இருக்கிறோமே, அந்த சிந்தனை வரதே கிடையாது. நல்லவே அந்த சிந்தனையும் என்ன செய்யணும் சொன்னா ரொம்ப முக்கியமான சிந்தனை. நாம் நம்முடைய கபரை நோக்கி கொண்டிருக்கிறோம், நான் என்னுடைய மறுமையை நோக்கி கொண்டிருக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த உம்மத்திற்காக, நான் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்காக நான் என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி ஏதாவது நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கறது எண்ணம் நமக்குள்ள இருக்கும். நேரத்தை பற்றி அழகா சொல்லுவாங்க, அந்நஃப்ஸு இல்லம் துஷ்கில்ஹா பில் ஹக் ஷகலத்க பில் பாத்தில். நீ நல்ல விஷயத்தில் உன்னை ஈடுபடுத்தாவிட்டால் உன்னுடைய மனசாட்சி, உன்னுடைய நஃப்ஸ், உன்னுடைய ஆன்மா உன்னை தீய விஷயத்தில் ஈடுபடுத்தி, நல்லதை செய்யாட்டி அடுத்த தீயதுல தான் நீ போய் விடுவ. இதே விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுவாங்க, நீ நல்ல விஷயத்திற்கு உதவி செய்யாவிட்டால் தீமைக்கு உதவி செய்வோனாக மாறிவிடுவார். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹைரான காரியங்களில் நலவுகளில் உன்னை நீ ஈடுபடுத்தாவிட்டால் உன்னையே அந்த நேரம் ஷர்ரான காரியங்களுக்கு, தீய காரியங்களுக்கு இழுத்து கொண்டு போய் விடும். இந்த உலகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட். இந்த நேரம் நம்மள நல்லா யோசிச்சு பாருங்க. பை 10:30 மணிக்கு கல்யாணம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லுங்க என்ன சொல்லுவோம், 10 மணிக்கு போய் நின்றுவோமா? 10:30 மணின்னு சொன்னாங்க, எத்தனை மணிக்கு நடக்கும்? 11:30 மணி. 11 to 12 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பத்திரிகை பார்ப்பார், 11 to 12 எப்படியோ அவ்வளவு 12 பாக்ஸ் சொல்றப்ப கல்யாணம் முடியும். என்னன்னா நம்மளே தெளிவா முடிவு செஞ்சு வச்சிருக்கோம், ஒரு நேரம் போட்டால் அந்த நேரத்துல நாம் அதை செய்ய மாட்டோம். ஆனா இந்த தொழுகையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியதனுடைய நிறைய ஹிக்மத்துகள், அதை பற்றி என்ன செய்யறாங்க பேசும் பொழுது உலமாக்கள் சொல்லுவாங்க, நமக்குள் டைம் மேனேஜ்மெண்ட் ஏற்படணும், பர்ஃபெக்டா இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இதையும் பிரித்து வச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா வர்றாங்க மதிய நேரம் என்ன செய்யறோம், ஒரு மணிக்கு வந்தா 2 மணி வரைக்கும் 5 நேரம் ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் தொழுது போயிடலாம்ல. ஃபஜ்ருக்கு இஷா வரைக்கும் என்ன செய்யலாம், அழகா 5 நேரம் தொழுதுட்டா காலையில எந்திரிச்சதுக்கு மதியம் 1 மணி நேரம் அப்பவும் கொடுக்க மாட்டோம். அப்பவும் என்ன செய்ய மாட்டாருன்னு சொல்ல, என்னங்க 1 மணி நேரம் போய் அங்க போய் பள்ளியாசல் உட்கார்ந்து இருக்கணுமா? அப்படிதான் நான் அப்பவும் செய்யத்தான் சொல்லுவோம். நிமிக்கல்லாகவே நல்லடியார்களே. அதனால என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல அமல்கள் ஆகட்டும், இதுவுமே நமக்கு எதை பழக்குகிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய நேரங்களை வீணாக்க கூடாது அப்படிங்கிறத நமக்கு பழக்கும். நம்முடைய முன்னோர்கள் நேரத்தை சரியா பயன்படுத்தினதுடைய விளைவாகத்தான் அவர்கள் சமூகத்திற்கு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போனாங்க. நிறைய விஷயங்கள், அது தீனுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது துன்யாவை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. முஸ்லீம் விஞ்ஞானிகள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம் விஞ்ஞானிகளை பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது. முஸ்லீம்கள் விஞ்ஞானிகளாக, சயின்டிஸ்டுகளாக, ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுப்பா அப்படின்னா டக்கு நமக்கு என்ன தெரியுமா, அப்துல் கலாம் தவிர வேறு யாரு பேரும் தெரியாது. அப்துல் கலாம் தவிர வேறு யாரு பேரும் தெரியாது. நல்ல ஃபிளைட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டு பாருங்க, யாருங்க சொல்லுங்க, யாரு? ரைட் பிரதர்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு அடித்தளம் போட்டவர் யாரு தெரியாது, அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ். அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் முதல் இஸ்லாத்துல, அதாவது ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல மனிதன் பறக்க முடியும் அப்படிங்கிறத இந்த உலகிற்கு நிரூபணமாக்கி காட்டிட்டு போனாங்க. 10 நிமிடம் என்ன செஞ்சாருன்னா அவர் பறந்து காமிச்சார். லேண்டிங் மட்டும் தான் அவன் சிரமமாயிருச்சு, காலில் என்ன சொன்னா அடிபட்டுருச்சு. இப்னு சீனா
இந்த உலகத்தினுடைய மெடிக்கல் ஃபீல்டுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறவர். அவங்க எல்லாம் எப்படிங்க உருவானாங்க? அவங்களுடைய நேரங்களையும் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா சரியா பயன்படுத்தினாங்க. அவர்களுக்காக உருவாக்கினார்கள், சமூகத்திற்காக உருவாக்கினார்கள். அவர்கள் தங்களுடைய உலகையும் என்ன செஞ்சாங்க? அழகுபடுத்தினார்கள், தங்களுடைய மறுமையும் அழகுபடுத்தி கொண்டார்கள். நிமித்தல்லாகவே நல்லடிலே. ஆனால் நேரம் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. இந்த உலகத்துல காசு பணம் சொத்து கிடையாது. வீடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் சொத்து கிடையாது, அடிஞ்சு போயிடும். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய இந்த டைம் இருக்கு, இதை வச்சு நான் எதையும் சாதிக்க முடியும். இதை வச்சு நம்ம எதையும் சாதிக்க முடியும். நிமித்தல்லாகவே நல்லடிலே. உள்ளத்துல உறுதியான எண்ணம் இருந்துச்சு, நாம் என்னுடைய துனியாவுக்காக, என்னுடைய ஆக்கிரத்திற்காக நான் ஏதாவது செஞ்சுட்டு போவேன். நீங்க உறுதி எடுத்து பாருங்க, நாம் ஏதாவது செஞ்சு விட்டுதான் போவோம். இல்ல அப்படியே கழியுது, டைமே இல்லை அப்படின்னு சொல்றது தெரியுங்களா? டைமே இல்லைங்க அப்படின்னா சொல்லுவாங்க, 10 வேலை ஒருத்தர் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறான், அவன்கிட்ட 11ஆவது ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொன்னா செஞ்சிருவோம். எந்த வேலையுமே நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு வேலையை கூட ஒன்று கூட செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இல்லவே இல்லை. இவனுக்கு 10ஓட 11ஆவது ஒரு வேலை வந்துருச்சு, டைம் அட்ஜஸ்ட் பண்றான், மேனேஜ் பண்றான். இந்த வேலையை எந்த நேரத்துல செய்யணும்? நிமித்தல்லாகவே நல்லடியார்களே, நம்முடைய நேரங்களை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நேரத்துல போன்களுக்கும் டீ கடைகளுக்கும் ஆகக்கூடிய அந்த நேரங்கள் ரொம்ப அதிகம். உண்மையிலேயே சும்மா இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா ரெஸ்டாரண்ட்ங்கிற பேர்ல சும்மா உட்காந்து அரட்டை அடிக்கணுங்கிற பேர்ல நிறைய ஹோட்டல்களை திறந்து வச்சிருக்காங்க. இன்னும் சில ஹோட்டல் எப்படின்னா போய் உட்கார்ந்து ஆர்டர் பண்ணா என்னங்க இன்னும் வரலையா அப்படின்னா 20 நிமிடம் கழித்துதான் எல்லா ஆர்டரும் உங்களுடைய மேஜைக்கு வரும் எழுதியே போட்டிருக்காங்க. 20 நிமிஷம் நான் என்ன செய்வேன்? சும்மா உட்காரு, அவ்வளவுதான். நேரத்தை வீண. நாளைக்கு நரகவாதிகள் நரகத்துக்குள்ள போய் விடுகிறாங்க. அவனை பார்த்து கேட்கிறான், மாசால ககும் ஃபீ ஸஃபர், ஏன்பா இந்த மாதிரி நரகத்துல வந்து விழுந்த அப்படின்னா அவர் நிறைய காரணங்கள் அடுக்குவார். அவரே நிறைய காரணங்கள் அடுக்குவார். அதுல ஒரு காரணத்தை சொல்வார், குன்னா நகூது மஅல் காயிதீன், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத விஷயத்துல அரட்டை அடிச்சுட்டே நேரத்தை கழிச்சுட்டு, நல்ல நண்பர்களும் கிடையாது, தீய நண்பர்கள். அதோட சேர்த்து என்ன அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அவங்களோட சேர்ந்து வழிகேடான விஷயங்களை, தீய விஷயங்களை பேசி 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 பேசியே என்னுடைய நேரத்தை கழிச்சேன். நிமித்தல்லாகவே நல்லடியார்களே, அல்லாம இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவருடைய மாணவர் அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஆசிரியரை நான் பார்த்திருக்கிறேன், அந்த காலத்துல உள்ள மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் ஒரு வாரம் எவ்வளவு விஷயங்களை எழுதுவீர்களோ அதை என்னுடைய ஆசிரியர் ஒரே நாளில் எழுதுவார். ஒரு வாரம் எழுதினாதான் நீ அந்த விஷயத்தை எழுதி முடிக்க முடியும். ஆனால் என்னுடைய ஆசிரியர் ஒரே நாளில் அவ்வளவு எழுதுவார். அவ்வளவு புத்தகங்களை ஆய்வு செய்வார். புத்தகங்களை ஆய்வு செஞ்சு அதற்கு உண்டான விளக்கங்களை எழுதுறது, அது தன்னுடைய கருத்துக்கள் ஹதீஸில் இருந்தும் குர்ஆனில் இருந்தும் முன்னோருடைய வார்த்தைகள் இருந்து எல்லாத்தையும் சேவை கொண்டு வந்து அவர் எழுதுவார். அவர்கள் எழுதிய இமாம் தஹபி சொல்றாங்க, அல்லாம இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய புத்தகங்களை 500 வால்யூம்களாக ஆக்கலாம். நிமித்தல்லாஹி நல்லடியார்களே, யோசிச்சு பாருங்க. அல்லாம இப்னுல் கய்யிம் அவர்களை பற்றி சொல்லப்படுது, அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, ஜாதுல் மஆத், மறுமையின் கட்டிச்சாதம் அப்படிங்கிறது அந்த கிதாபினுடைய பேர். அந்த கிதாபுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் அவருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, அவருடைய நோன்பு எப்படி இருந்துச்சு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நபியுடைய மருத்துவம் எப்படி இருந்துச்சு, இப்படி நபியினுடைய தொழுகை, நபியினுடைய வாழ்வு, நபியினுடைய நோன்பு, நபியினுடைய ஹஜ்ஜி, நபியினுடைய நஃபிலான தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்படின்னு சொல்லி நபியினுடைய தலைப்பு எழுதிட்டே போறார். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 600-700 பக்கங்களுக்கு தாண்டி போய்கிட்டே இருக்கு. அதை பிரிச்சோம்னா 5 வால்யூம்ல பிரிச்சு எழுத முடியும். இது எப்ப தெரியும் எழுதுனாரு? இவ்வளவு எழுதுறதுக்கு அவருக்கு 4 வருஷமோ 5 வருஷமோ ஆகல. அவர் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செஞ்சு கிளம்புறாரு. பயணத்துல சும்மா உட்கார்ந்துருக்குமே அப்படிங்கிறதுக்காக எழுதுனாரு, வேற எதுவும். ஒரு ஜேர்னில சும்மா உட்காந்து போறமே அப்படிங்கிறத என்ன செய்யறாரு அவர் எழுதினார். எழுதியது ஒரு புத்தகமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து நம்ம படிக்க வேண்டியது.
நேரங்களை செலவு செய்தார்கள் சரியான முறையில். எனவே அந்த நேரங்கள் அவர்களுக்கு பலனுள்ளதாக மாறியது. கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் ضعீஃப். சக்தி வாய்ந்த முஃமின் ஆக சிறந்தவன். அது மட்டும் இல்ல, பலவீனமான முஃமினை விட அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமானவன். இந்த பலம் அப்படிங்கிறது எதுலங்க? பொருளாதாரத்தில் இருக்கலாம், உடல் இருக்கலாம், அறிவில் இருக்கலாம், ஆற்றலில் இருக்கலாம். எல்லா இடத்திலும் உங்களை நீங்கள் பலமாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுவீர்கள். எல்லா நலவுகளிலும் நீங்கள் பலமானவர்களாக மாறுவீர்கள். நமக்கு பொருளாதார பலத்தை தவிர எந்த பலமே தெரியும். சில பேருக்கு என்ன அப்படின்னா, உடல் பலத்தை தவிர எந்த பலமும் தெரியும். நியமித்தல்லாகவே நல்லடியார்களே, பொருளாதாரத்தினுடைய அந்த வெல்த் ஒரு பக்கம், உடலினுடைய சக்தி அங்க ஒரு பக்கம், ஈமானுடைய சக்தி ஒரு பக்கம், குடும்பத்தினுடைய சக்தி ஒரு பக்கம், எல்லா அறிவினுடைய சக்தி ஒரு பக்கம், ஒரு ஆற்றலினுடைய சக்தி ஒரு பக்கம். எல்லா இடத்திலும் உங்களை நீங்கள் கவியாக, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்களாக இருங்க. அல்லாஹ்வுக்கு நீங்க ரொம்ப பிரியமானவர்களாக மாறிவிடுவீங்க. அதுக்கு சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ. உனக்கு எது பலன் தருமோ அதை நீ ஆசைப்படுன்னு சொன்ன. உனக்கு எது பலன் அளிக்குமோ அதை நீ ஆசைப்படு. இன்னைக்கு நாம் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு பலன் அளிக்கக்கூடிய விஷயத்தில் ஆசைப்படுறமான்னு யோசிப்பாரு. இதை நான் அடைஞ்சா இதுல இந்த பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம்னா தெரியாது. நியமித்தல்லாஹ்வே நல்லடியே, நம்முடைய ஆசைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சமீபமா இந்த புத்தாண்டுடைய இரவுகள் என்ன ஆகுதுன்னு சொன்னா, முஸ்லீம்கள் உட்பட எங்கு பார்த்தாலும் என்னன்னா, அவர்கள் சில இடங்கள்ல முக்கியமான ஏரியாக்கள்ல எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்டம் பாட்டம் எல்லாமே நடக்கும். இதுக்குதான் ஆசை. இதுக்காக என்ன செய்யறா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறான், பிளைட் குடிச்சு போறா. அந்த நாட்டுல புத்தாண்டு கொண்டாட்டம் நல்லா இருக்கும். இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறா, கோயம்புத்தூருக்கு போறா, கொடிசியா அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சான். எவ்வளவு இதெல்லாம் ஒரு ஆசை. இதுல என்ன பலன் கிடைத்தது? அவங்க என்ன அந்த நேரத்துல சந்தோஷமா இருந்துச்சு. அதான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அந்த மது குடித்தவனுக்கும் அந்த மியூசிக்கு கேட்டா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம் எந்த இஸ்லாம் கேட்டுக்கொண்டோம் தெரியுமா? உன்னுடைய மார்க்கம் உனக்கு மது குடிச்சா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி உன்னை பழக்கி இருக்கு. எதுவுமே குடிக்காம, எதையுமே கேட்காமல், எந்த மியூசிக்கும் இல்லாம நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அவ்வளவு உயர்ந்த ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறோம். உனக்கு எது பலன் தருமோ அதை நீ ஆசைப்படு. அல்லாஹ்ட்ட உதவி தெரியும், ஆசைப்படு. அல்லாஹ்வுடைய உதவியோடு நீ என்ன செஞ்சிடாத, அப்படி சுருண்டு போய் உட்கார்ந்துட. ஒரு இயலாமையாக நீ மாறி விடாதே. நீ எவ்வளோ பிளான் பண்ணி எல்லாம் செஞ்ச, ஆனாலும் உனக்கு ஏதோ ஒரு குறை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கஸா வ கஸா. நான் மட்டும் இது இப்படி செஞ்சிருந்தேன்னு சொன்னா எனக்கு இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்கும் சொல்லாத. இப்படி வலக்கின் குல் கத்தர அல்லாஹு வ மா ஷா, அல்லாஹ் முடிவு செஞ்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி தெரியுமா, பிளான் பண்ணி ஒரு காரியத்தை செய். அல்லாஹ்வுடைய உதவியை அதை எடுத்துக்கோ. நீ அதை என்ன செஞ்சிடாத, முடங்கி போய் உட்கார்ந்துடாத. நீ தைரியமாக வேலை செய், அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு வேலை செய். ஆனால் அதில் ஏதாவது சில தவறுகள் நிகழ்ந்துருச்சு பிளான் பண்ணி நடந்த பிறகும் கூட அப்படின்னா, இப்படி என்ன செஞ்சிடாத, இப்படி செஞ்சிருக்கலாங்க, அவன் பேசிக்கிட்டு ஏமாந்த, இவன் பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் சொல்லாத. நான் இப்படி செஞ்சதுதா நல்லா இருந்திருக்கும், அப்படி செஞ்சது நல்லா இருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறது, என்ன செய்யணும், ஷைத்தானுடைய வாசல்களை திறந்து விடும். ஷைத்தானுடைய வாசல்களை திறந்து விடும். நியமிக்கல்லாஹ்வே. அதனால நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எவ்வளவு நிஅமத்துகள் கொடுத்திருக்கிறார். நபி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நிஅமத்தான், ரெண்டு பெரும் பாக்கியங்கள், மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மக்களில் பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்றாங்கன்னு சொல்றாங்க. மக்கள்ல ஒரு பெரிய சதவீத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ரொம்ப ஒரு பொதுவோக்கு என்ன, அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், அவர்களுக்கு தரப்பட்ட உடல் ஆரோக்கியம், அதே போல அவர்களுக்கு தரப்பட்ட ஓய்வு காலம்.
இந்த ரெண்டையுமே என்ன செய்யறாங்கன்னா இதை நியமத்தாக பார்க்கறதுல இந்த ரெண்டையும் வீணாக்குகிறார்கள். சொன்னாங்க இந்த ரெண்டையும் வீணாக்காம நாம் நம்மை பலப்படுத்தி கொண்டால் உண்மையில் நாம் ஈருலகிலும் வெற்றியாளர்களாக மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகத்தினுடைய வெற்றியாளர்களாக நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. நம்முடைய வாழ்க்கையை நமக்காகவும் நம்முடைய சமுதாயத்திற்காகவும் பலனுள்ளதாக ஆக்கிருவானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு பலனுள்ள கல்வியை தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.